டியூப் தமிழ் வணக்கம். இன்று காலையில் உலகை அதிரவிட்ட 3 முக்கிய செய்திகள். ஜெர்மனியில் மக்கள் வெள்ளத்தின் மீது காரினால் தாக்குதல், ஒருவர் மரணம், 17 பேர் படுகாயம். பயங்கரவாத தாக்குதலா, கத்தி குத்துகள் புதிய கதையை கூறுகின்றன. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் நிருபர்கள் சந்திப்பு. காமெடியாக சிரித்து பேச வேண்டிய கூட்டத்தில் மாறி பேசி நிலை தடுமாறிய டொனால்ட் ட்ரம்பும் அதனால் ஏற்பட்ட அவமான நிலையம். ஜப்பானிய பிரதமர் சனே தக்காச்சி இந்த பெண் பிரதமர் தான் 3 மணி நேரம் உறங்குவதாகவும் உள்ளாடையுடன் நின்றுதான் தனது உடைகளை அயன் செய்வதாகவும் கூறி இப்போதைய தலைமுறையினரிடம் தியாக கூத்தெல்லாம் ஆடக்கூடாது என்று வாங்கியிருக்கும் சணல் அடி ஆகிய 3 செய்திகளையும் இணைத்து உருவாகின்றது இன்றைய காலை நேரத்தில் ஊடகங்களின் தலையில் இருக்கின்ற முடி. ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் நேற்று இரவு நடைபெற்ற பெர்லின் பிரைட் என்கின்ற பேரணி பிரமாண்டமான ஊர்வலமாக நடைபெற்று கொண்டு இருக்க திடீரென வேகமாக வந்த கார் ஒன்று இந்த கூட்டத்தின் மீது மோதியது. ஒருவர் மரணமடைந்தார், 17 பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த காரை வேகமாக ஓடி சென்று மரம் ஒன்றுடன் மோதிவிட்டு அந்த காரை ஓடி வந்தவர்கள் தப்பி அதைவிட வேகமாக ஓடினார்கள். ஓடுகின்ற வேகத்தில் காரினால் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தவர்கள் மீது சரக் சரக் என்று மிக வேகமாக கத்தியால் குத்திவிட்டும் ஓடி ஒளிந்திருக்கின்றார்கள். இதனால் வைத்தியசாலையில் கிடக்கின்ற இந்த 17 பேரில் பலருடைய நிலை கார் அடித்த காயமும் கத்தி குத்து காயமுமாக உயிராபத்தான நிலையில் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. இவர்கள் யார்? இவர்களுடைய நோக்கம் என்ன? இது பயங்கரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் ஜெர்மனிய போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். பெர்லின் நகர மேயர் கூறுகின்ற பொழுது, பெர்லின் என்பது சுதந்திர நகரமாகும். இந்த சுதந்திர நகரத்தில் சுதந்திரமான உரிமைகளை மக்கள் கொண்டாடுகின்ற பொழுதும் அனுபவிக்கின்ற பொழுதும் இப்படியான தாக்குதல்கள் மிக மிக தவறானவை என்றும் நெஞ்சை உருக்க வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனியில் இது போன்ற தாக்குதல்கள் இதுதான் முதல் தடவை அல்ல என்பதும், இப்படியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதும் அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதும் தெரியாத விடயமாகவே இருக்கின்றது. இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அதிபராக இருக்கின்றவர்கள் வருடம் தோறும் ஊடகவியலாளர்களுக்கும் அதிபருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக தங்களுடைய வேடிக்கையான பேச்சுக்களை பேசி தாங்கள் செய்த மடைத்தனமான செயல்களை வெளிப்படையாக பேசி எல்லோரும் சிரித்து மகிழ்வதன் மூலமாக ஒற்றுமை ஒன்றை உருவாக்குவதும் புரிதலை உருவாக்குவதும் இந்த ஊடக சந்திப்பாக அமையும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அவர் சீரியஸாக இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற காமெடி நகைச்சுவை வேலைகளுக்கு இங்கே இடமில்லை என்று ஊடகவியலாளர்களை விரட்டி அடித்த அவர் இந்த தடவை சற்று மாறுபாடாக இடைக்கால தேர்தல் வருகின்ற காரணத்தினால் அவர்களை அழைத்து பேசினார். ஆனால் அவர்களை சிரிக்க வைக்கவும் நட்பை ஏற்படுத்தவும் டொனால்ட் ட்ரம்பால் முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடையே பேசுகின்ற பொழுது வன்மத்தையும் ஆழமாக இறக்க தொடங்கினார். இப்படி பேசிக்கொண்டு சென்றவர் திடீரென தன்னுடைய பேச்சை நிறுத்தி எழுதி வந்த ஒற்றைகளை தட்டி பார்த்தார். இந்த பைத்தியக்கார பேச்சை யார் எனக்கு எழுதி கொடுத்தது என்று ஆத்திரமாக சபையை பார்த்து கேட்டார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் சொந்தமாக சிந்திப்பதில்லை. அவருக்கு பின்னால் இருந்து யாரோ ஒரு பைத்திய கூட்டம் அவருக்கு இதையெல்லாம் எழுதி கொடுத்து அவர் உளறி கொட்டி திரிகின்றார் என்பது போன்ற உணர்வலையை அவர் அங்கே ஏற்படுத்தி நிலை தடுமாற தொடங்கினார். இதன் பின்னதாக அவர் பேசிய பொழுது ஏதாவது காமெடியாக பேசலாமா என்று வயதான செனட்டர் ஒருவருக்கு அவருடைய மனைவி ஒரு மின்னஞ்சலை அனுப்பினார். உடனடியாக மாடிக்கு வாருங்கள், அன்பாக பேசுங்கள் என்று கேட்டிருந்தார். ஆனால் அந்த செனட்டரோ, நான் அன்பை 2 இடங்களில் செலுத்த முடியாது, ஏனென்றால் மாடிப்படியில் என்னால் ஏற முடியாது என்று நினைத்து டொனால்ட் ட்ரம்ப் கொலகொலவென சிரித்தார். இதெல்லாம் ஒரு காமெடி என்று பேசுகின்றீர்களே என்பது போல அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கை தொலைபேசிகளை பார்த்தபடி இருந்தார்கள். மேலும் சிலர் எழுந்து சென்று அங்கிருக்கும் தேநீர் குடிக்கும் இடத்தில் தேநீர் அருந்தியபடி தங்களுக்குள் பேச தொடங்கிவிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு புரிந்துவிட்டது தன்னுடைய காமெடியை கேட்டு சிரிப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்றும் புரிந்து கொண்டார். அதன் பின்னர் அவர் மறுபடியும் தாக்குதலை ஆரம்பித்தார். இதனால் இந்த விவகாரம் அடிபட்டு போய்விட்டது. இதற்கு முன்னர் பராக் ஒபாமா இதுபோல நடத்தி இருந்தார். ஆனால் அவர் மிக நுட்ப
நுட்பமாக தன்னுடைய காமெடி உணர்வுகளை, சிரிப்பு உணர்வுகளை ஊடகவியலாளரிடையே பகிர்ந்து கொண்டார். அவரை போன்ற ஒரு நிலையை எடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினால் முடியாமல் போய்விட்டது. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அவருடைய தந்தை ஒரு முஸ்லிம், அவர் ஹவாயில் பிறந்திருக்கின்றார். உண்மையில் அவருக்கு பிறப்பு சாட்சி பத்திரம் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி கூறி வந்தார். இதை தந்திரமான சிரிப்பாக மாற்றுவதற்கு அமெரிக்காவின் பிரபல திரைப்படமாகிய லயன் கிங் திரைப்படத்தை எடுத்து, லயன் கிங் ஆகிய தந்தையை சதிகாரனாகிய ஸ்கார் என்கின்ற சிங்கம் மலையிலிருந்து தள்ளி விழுத்தி கொன்றுவிட்டது. அதனுடைய பிள்ளையாகிய சிம்பா எதுவுமே இல்லாமல் அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடுகின்றது. இப்படி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து அங்கிருக்கும் அரச குடும்பங்களை தள்ளி விழுத்தி அந்த பிள்ளைகள் அனாதைகளாக அமெரிக்காவிற்கு சிம்பாக்களாக ஓடி வருகின்ற பொழுது பிறப்பு சாட்சி பத்திரத்தை தூக்கி கொண்டா ஓடி வருவார்கள் என்பது அதனுடைய கருத்தாகும். இதை ஒரு சிரிப்பு கதையாக கூறி இதை புரியவில்லை டொனால்ட் ட்ரம்ப் என்பதை விளங்கப்படுத்தி ஒபாமா அதனூடாக தன்னுடைய சிரிப்பை வளர்த்தெடுத்தார். அதனூடாக அதை வளர்த்தெடுத்த பொழுது ஊடகவியலாளர்களும் அத்தோடு இணைந்து கொண்டார்கள். ஆனால் தனக்கு முன்னால் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை எப்படி தன்னோடு இழுத்துக் கொள்வது என்கின்ற தந்திரம் டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியாத காரணத்தினால் இந்த கூட்டம் அடிபட்டு போனது. ஆனால் ஜெப்ரி எப்ஸ்டைனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய வாழ்த்து மடலை ஊடகத்தில் வெளியீடு செய்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நிருபருக்கு சிறந்த ஊடகவியலாளர் பரிசையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினார். மேலும் சில ஊடகவியலாளர் தங்களுடைய முகவரியை வெளியிட்டு வெள்ளை மாளிகை தங்களை பழிவாங்க முயற்சி எடுத்த பொழுது தாங்கள் வீடுகளை விட்டு ஓட வேண்டி வந்தது. இப்படி பழி வாங்குவது சரியா என்ற கேள்விக்கு அதையும் சிரித்தபடி கை கொடுத்து அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த ஆண்டு வருகின்றேன், மேலும் புதிய கோணத்தில் என்னை தயார்படுத்திக் கொண்டு என்று போட்டியை முடித்தபடி டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தார். இவருக்கு முன்னர் இருந்த ஜோ பைடன் எப்படி நடக்க வேண்டும், எந்த இடத்தில் திரும்ப வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை முன்னரே பயிற்சி கொடுத்து தூண்களின் பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் நேரே செல்லுங்கள், வலப்பக்கமாக திரும்புங்கள், அந்த ஒற்றையை பாருங்கள், அதிலிருந்து வாசியுங்கள் என்று கூற அவர் மண்டபத்தில் இருந்தவர்களை பார்த்து இறந்து போன காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரை நினைத்து நீயா அதில் இருக்கின்றாய், எப்பொழுது வந்தாய் என்று கேட்டபொழுது கார் விபத்தில் அவர் இறந்து போயிருந்தார். அங்கே ஒரு வெறுமையான கதிரையே இருந்தது. இந்த கூத்து நடந்ததன் பின்னர் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது இன்னொரு கூத்து. யார் இந்த பேச்சை எழுதி கொடுத்தார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்கின்ற அளவிற்கு வெள்ளை மாளிகையினுடைய சிரிப்பு நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று மூன்றாவதாக இடம் பிடித்திருப்பவர் ஜப்பானினுடைய பெண் பிறந்தவர் சனே தக்காச்சி. இவருடைய பிரசங்கம் தான் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாகவும் மக்களுக்காக உழைப்பதாகவும் தன்னுடைய உடையை உடுத்துவதற்காக உள்ளாடையுடன் நின்று அந்த உடைகளை அயன் செய்து அதன் பின்னர் போட்டபடி தான் பணிக்கு வருவதாகவும் ஜப்பானிய மக்களுக்காக ஒரு தியாகம் நிறைந்த பணியை தான் செய்து கொண்டிருப்பதாகவும் சனே தக்காச்சி வெளியிட்ட கருத்து மக்களிடையே ஒரு சிம்பத்தியை உருவாக்கி தன்னை மக்கள் விரும்புவார்கள் என்று நினைத்து அவிழ்த்துவிட்ட இந்த கருத்து இப்போதைய தலைமுறையினரிடையே பலத்த அடியை வாங்க தொடங்கி இருக்கின்றது. இதுபோல பைத்தியக்காரத்தனமான கதைகளை கதைக்காமல் நிறுத்திக்கொள் என்று அவருடைய கட்சிக்குள் இருந்தே அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கின்றது. இது மிக முக்கியமானது. தியாகம் செய்கின்ற ஒருவரையே சிறப்பானவர் என்று பேசுகின்ற கலாச்சாரம் முடிவடைந்து விட்டது. அது ஒரு வகையான சிம்பதி கலாச்சாரம், அனுதாபத்தை ஏற்படுத்துகின்ற கலாச்சாரம். அந்த அரசியல் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருக்கின்றது எம்பெட்டிக் கலாச்சாரம். நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டியதுதான் முக்கியமே அல்லாமல் இத்தனை மணி நேரம் படுத்தேன், எழும்பினேன், உள்ளாடையுடன் அயன் பண்ணினேன் என்பது அல்ல இங்கே முக்கியம். கிணற்றில் விழுந்த ஒருவரை நீ கிணற்றில் விழுந்து நீயும் இறந்து காப்பாற்றுவது போல காப்பாற்றாதே. நாட்டு மக்களை நலமாக வாழ வைப்பதற்காக நீ தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உனக்கு கொடுத்த கடமையை மட்டும் செய்ய வேண்டும். கிணற்றில் விழுந்தது அவருடைய தவறு. கயிற்றை கொடுத்து அவரை மேலே எடுப்பதற்கு நீ நியமிக்கப்பட்டிருக்கின்றாய். கயிற்றில் ஏற முடியாவிட்டால் அவரை மரணமடைய விட்டுவிடு. இதுதான் எம்பெட்டிக் என்பதாகும். உன்னை காப்பாற்றிக் கொண்டு உன்னுடைய பணியை செய்ய என்பதுதான் இன்றைய அரசியல் பணியாகும். ஆகவே தேவையற்ற தியாகம் புரிந்தார் தியாகி என்கின்ற பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று அவருக்கு ஜப்பானிய இன்றைய ஜென்சி தலைமுறை கடும் எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்றது. இது உலகத்தின் கவனத்தை தொட்டிருக்கின்றது. தியாகம் புரிகின்றோம் என்ற பெயரில் வருகின்ற அரசியல்வாதிகளினுடைய எதிர்காலம் கட்டுப்பணத்தை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதை ஜப்பான் இன்று காலை சந்தித்தது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.